பேக் எம்சி கோர்ஸ். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் 5 முக்கியமான டாபிக்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம், சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். பி, பாப்பட்ரி, பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் வெறும் வேடிக்கைக்கும் கேளிக்கைக்குமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதானா? அதுக்கு தானே அது? இல்லைங்க. இந்த பொம்மலாட்டத்தை வச்சு ரொம்ப அருமையாக நம்ம நினைக்கிற சப்ஜெக்டை, நம்ம நினைக்கிற கான்செப்டை சூப்பராக சொல்லித்தரலாம். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஒரு குழந்தைய நாம் புரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான இடங்கள் இருக்கு. 1, அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி, மென்டல் growth. அடுத்தது, அந்த குழந்தையுடைய சமூகம் எப்படிப்பட்டது, அந்த குழந்தையுடைய எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டது, அந்த குழந்தையுடைய பிசிக்கல் சரீரபூர்வமாக அந்த குழந்தை எப்படி இருக்கு. இவ்வளோதான் பொதுவாக வெளியில் பேசிக்கிறாங்க, அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோர்ஸில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது, அது ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ எவ்வளோ முக்கியமானது, அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூவுக்கு நாம் என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும், இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ ஒரு குழந்தைக்குள்ளார இன்பில்ட்டாக என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத நாங்கள் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோம். 3வது, கம்யூனிகேஷன். பாருங்க, நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த, இல்லை நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, அதற்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. இன்றைக்கு நிலைமையில் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. மாஸ் மீடியா இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆக்டிங், சோஷியல் மீடியா, ஏஐ, இதை குறித்தான நிறைய தெளிவுகள் நம்மளுக்கு இன்னைக்கும் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்குதுங்கிற அறிவு இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம இருக்க முடியுமா, அவாய்ட் பண்ண முடியுமா, இதை குறித்தான நெகட்டிவ் பாசிட்டிவான பல கேள்விகள் நமக்குள்ளார இருக்கு. இந்த கேள்விகளுக்காக உங்களுக்கு தெளிவு இந்த பாடத்தில் கிடைக்கும். கடைசியா பாருங்க, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. அதாவது நாம குழந்தைகள்கிட்ட ஊழியம் செய்கிறோம், இல்லை வேலை செய்கிறோம்னா நிறைய வித்தியாசமான சூழ்நிலைகளில் பிள்ளைகள் இருக்காங்க. அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்தந்த சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய நீட் எப்படி இருக்கும், அந்தந்த சூழ்நிலைகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய தேசம் நம்மளுக்கு என்னெல்லாம் வழிவகுத்திருக்கு, என்னெல்லாம் என்ஜிஓஸ் இருக்கு, என்னெல்லாம் மெத்தடாலஜிஸ் இருக்கு, இது பல வருடங்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு அன்னைக்கு நடத்த இருக்கிறாங்க. இந்த 5 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் உள்ளடங்கினது தான் பேக் எம்சி கோர்ஸ். ரெஜிஸ்டர் நவ், see you there. Thank you.